இல்ல டிவிக்கு எல்லாம் வந்தா ஊழல்லாம் இருக்காது நீங்க என்னங்க இப்படி பண்ணா எப்படிங்க? அதுவும் இவரே இப்படி சொன்னார்னா மக்கள் என்ன என்ன நினைப்பாங்கங்க சொல்லுங்க. இதை எதிர்பார்க்கலங்க. இப்ப நாளையோட ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. ஊழல் வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாசம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவுல நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமா மாத்துறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரிகள் இன்னும் மனசு மாறல. இன்னும் அவங்க அரசியல்னா என்ன தெரியும், சின்ன பசங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வந்து இப்ப சிஸ்டமே மாறுது அப்படின்றப்ப அதிருது இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கரண்ட் பிரச்சனை பயங்கரமான ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுவும் யாருன்னா நம்ம தலைவர் தான் போய் தெருவா போய் நைட் எல்லாம் கரண்ட் புடுங்குற மாதிரி பேசுறாங்க. அவர் காலையில 10 மணிக்கு போனா 5 மணிக்கு வீட்டுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கு. இதுல எங்க அவர் போய் நம்ம தலைவர் போய் தளபதி போய் தெருவா புடுங்க போறாரு? பீஸ் கிடையாது தெரியல. அது யாரு புடுங்குறாங்கன்னு தெரியல. வேலை இல்லாதவங்க தானே ஏன் புடுங்குவாங்க? வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரிதான் யோசிக்க தோணும். அங்கட சூடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்து திருடு போயிடுது. எப்ப காலையில திருடு போயிருது. யாருமே இதை வந்து கவனிக்கல. இவங்க வந்து மொத்தம் வந்து ஆவடிப்புல நிறைய இடத்துல போயிருது. இதுல வந்து இன்னைக்கு வந்து இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது இது உடனடியா போட்டு இருந்தாங்கன்னா இதை சேஃப்டி பண்ணல. இது சேஃப்டி பண்ணாத விட்டு இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இத்தனைக்கும் பேக் சைட்